அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சபர் மாத வியாழக்கிழமையில இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் அவசியம் செய்ய வேண்டிய மிகச்சிறந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு மக்ரிப்லேருந்து தொடங்கி நாளை இஷா வரைக்குமே, அதாவது ஜுமா நாள் முடிவதற்குள்ள நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான இலகுவான வார்த்தைகளை கொண்ட திக்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த திக்ரை மட்டும் இன்றைக்கு நம்ம ஓதி முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நமக்கு வறுமை இருக்காது, கடன் பிரச்சனை இருக்காது. இதை ஓதக்கூடிய இடத்துலையோ வீட்லேயோ எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. அங்கே அல்லாஹ் தஆலா பரக்கத்தை அதிகம் கொடுக்குறான். ஏன்னா அப்படிப்பட்ட சிறப்பான திக்ர்கள். இதில் இருக்கக்கூடிய ஒரு திக்ரை ஓதனாலே நமது அத்தனை துவாவையுமே அல்லாஹ் கபூலாக்குவான். நம்முடைய அனைத்து தேவைகளையுமே நிறைவேற்றுவான். நமக்கு பரக்கத்தை அள்ளி கொடுப்பான். ஆனால் இந்த 10 திக்ரையும் சேர்த்து நம்ம ஓதும்போது இன்னும் மிகச்சிறப்பான ஒரு அமல் செய்த நற்கூலியும் நமக்கு கிடைக்கும். இன்னும் நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியாமத்துக்களும் அருட்கொடைகளும் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட சிறப்பான அந்த 10 திக்ர் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். எல்லாமே இலகுவான திக்ரு தான். எல்லோராலுமே ஓதக்கூடிய வகையில் இலகுவான திக்ரு தான். இன்னும் நான் இந்த திக்ருகளை தமிழில் தான் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நீங்கள் 72 முறை ஓதணும். இதில் இருக்கக்கூடிய ஒன்றை ஓதனாலே உங்களுக்கு சிறப்பு தான். இதில் 10ஐயும் சேர்த்து நீங்கள் இன்றைக்கு மக்ரிப்ல இருந்து நாளை ஜும்மா முடிவதற்குள்ளே நீங்கள் கொஞ்சமாக கூட ஓதிக்கலாம். 2 திக்ரு இன்றைக்கு மக்ரிப்ல ஓதுங்க, அடுத்த 2 திக்ரு இன்றைக்கு இஷாவில் ஓதுங்க, அடுத்து ஃபஜருக்கு 2 ஓதுங்க. இப்படி பிரித்து கூட நீங்கள் ஓதலாம். அல்லது உங்களால் சேர்த்து ஓத முடிஞ்சது நேரம் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். அந்த இலகுவான திக்ர்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல நம்ம ஓத வேண்டிய திக்ரு பிஸ்மில்லாஹ், அல்லது நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறத சேர்த்து கூட நீங்கள் ஓதலாம். இந்த திக்ரை நீங்கள் 72 முறை ஓதணும். இந்த திக்ருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. நம்ம எல்லோருமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதை ஓதித்தான் நம்ம எல்லா காரியத்தையுமே தொடங்கணும். இதை ஓதி தொடங்கினா அந்த காரியத்தில் நமக்கு கேள்வி கணக்கு இருக்காது. அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான். இன்னும் அந்த காரியத்தில் அல்லாஹினுடைய ரஹ்மத்தும் கருணையும் நமக்கு கிடைக்கும். எனவே இந்த திக்ரை நம்ம 72 முறை ஓதுறோம். இந்த திக்ரை ஓதிட்டு நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு அதை கபூலாக்கி தருவான். நம்மள பலருமே இந்த அமலை நம்ம செஞ்சுருப்போம் இல்லையா? எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நம்ம 72 முறை ஓதிக்கலாம். அடுத்தது நம்ம ஓத வேண்டிய திக்ரு செலவாத். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த செலவாத்தை வேணாலும் நீங்கள் ஓதிக்கலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஓதினாலும் கூட போதுமானது. இன்ஷா அல்லாஹ் இந்த செலவாத்தையும் 72 முறை நம்ம ஓதிக்கணும். இந்த செலவாத்தை ஓதுறதுக்குமே ஏராளமான சிறப்பு இருக்குது. ஏன்னா ஒரு முறை நபி மீது செலவாத்தை சொன்னோம் அப்படின்னா நமக்கு 10 முறை அல்லாஹ் நமக்கு அருட்கொடைகளை கொடுப்பான். 10 தேவைகள் நமக்கு பூர்த்தியாகும். அதுவும் ஜுமா நாளில் நம்ம ஒரு முறை செலவாத்தை ஓதுறது அப்படிங்கிறது நமது 100 தேவைகளை அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான். எனவே எந்த செலவாத்தை ஓதினாலும் சிறப்பு தான். இந்த செலவாத்தை ஓதுறது அப்படிங்கிறது நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறது. இன்னும் நம்ம எந்த துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூலாக்குவான். இன்னும் செலவாத்தை நம்ம ஓதி முடிக்கிற வரைக்கும் நமக்காக ஏராளமான வானவர்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமல் தான். எனவே செலவாத்தை நம்ம 72 முறை ஓதிக்கணும். அடுத்தது அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த இஸ்திக்ஃபாருக்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது. நமக்கு தெரிஞ்ச எந்த இஸ்திக்ஃபாரை வேணாலும் ஓதலாம். குறைந்தது அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக, இந்த வார்த்தையை மட்டுமே நம்ம 72 முறை ஓதிக்கலாம். இந்த வார்த்தைக்கும் நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், நமக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாமே நீங்கிரும். இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்காக மட்டும்தான் அல்லாஹ் நமக்கு நிறைய சோதனைகளை கொடுக்குறான், கடன்களை கொடுக்குறான், நோய்களை கொடுக்குறான், வறுமையை கொடுக்குறான், பிரச்சனையை கொடுக்குறான். எனவே யாருக்கெல்லாம் அதிக அளவில் தேவைகள் இருக்கோ, எதுவுமே நிறைவேறலை அப்படிங்கிறீங்களோ, துவா கபூல் ஆகலை, என்னுடைய தேவை நிறைய இருக்குது கபூலாகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்களோ, இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லிட்டு உங்களுடைய கவலைகள் அனைத்தையுமே அல்லாஹ்விடத்தில் கொட்டி தீருங்க. உங்களால் எந்த அளவு புலம்ப முடியுமோ அல்லாஹ்விடத்தில் புலம்புங்க. மனிதர்கள்கிட்ட சொல்கிறத விடவும் ரப்புக்கிட்ட சொன்னால் மட்டும்தான் நம்முடைய பிரச்சனைகள் நீங்கும். அதுவும் இந்த வார்த்தைக்காக தான் அல்லாஹ் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்குறான். எனவே இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிடுங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாளில் நம்ம 72 முறை இந்த இஸ்திக்ஃபாரை நம்ம ஓதி முடிக்கணும். அடுத்தது ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் அப்படிங்கிற இந்த திக்ரையும் நம்ம 72 முறை ஓதிக்கணும். இந்த திக்ருமே நம்முடைய கஷ்டங்களை நீக்கிறது. நம்ம எப்படிப்பட்ட துயரத்தில் இருந்தாலும் சரி,
யாருமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியாது, என்னால் இந்த பிரச்சனையை வெளியிலையும் சொல்ல முடியாது அப்படின்னு நிர்கதியாக நிற்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம எல்லோருக்குமே இருக்குது. அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த வார்த்தை ஒன்று போதும், அனைத்தையுமே நீக்கிடும். அனைத்திற்குமே நமக்கு தீர்வு கிடைச்சிடும். அல்லாஹ்விடமிருந்து உடனடியாக உதவிகள் தேடி வரும். ஏன்னா நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்கள நெருப்பு குண்டத்தில் போடும்போது அவங்க ஓதப்பட்ட அற்புதமான வார்த்தை. நம்முடைய சூழ்நிலையும் நெருப்பில் நிற்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அல்லாஹ் உடனே அந்த பிரச்சனையை லேசாக்கி நம்மளை குளிர்விச்சிருவான். எனவே இந்த வார்த்தையை நம்ம 72 முறை ஓதிக்கணும். அடுத்தது நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய திக்ரு அல்லாஹ்வினுடைய 2 சிறந்த திருநாமங்கள். யா வதூது யாதல் அர்ஷில் மஜீது, அன்பானவனே, அர்ஷுடைய தலைமை தாங்கக்கூடியவனே. எப்படிப்பட்ட சிறந்த பெயர் பாருங்க. இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நம்ம துஆ செய்யும்போது அல்லாஹ்வினுடைய அன்பு நமக்கு கிடைக்குது. இன்னும் நமக்கு எல்லா மனிதர்களுடைய அன்புமே நமக்கு கிடைக்குது. ஏன்னா சிலருக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது, அன்பு மட்டும் அங்கே குறைவாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் எல்லாமே நிறைவாக அல்லாஹ் கொடுத்துருப்பான், ஆனால் அன்பு மட்டும் கொடுத்துருக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது இந்த யாவதூதுங்கிற இந்த தன்மையை கொண்டு அதிகம் திக்ரு செய்யும்போது நம்ம விரும்பக்கூடிய அந்த மனிதர்களுடைய அன்பை, நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான அந்த அன்பை அல்லாஹ் நமக்கு அதிகம் கொடுக்குறான். அல்லாஹ்வும் கொடுப்பான். இதை ஓதுற காரணத்தினால எல்லாருடைய அன்பையும் நமக்கு எளிதாக கொடுத்துருவான். எனவே இந்த திக்ரையும் நம்ம 72 முறை நம்ம ஓதிக்கணும். அடுத்தது அல்லாஹ்வினுடைய சிறந்த 2 பெயர்கள் என்ன அப்படின்னா, யா பாசித்து, யா ஹாஃபிலு. யா பாசித்து அப்படின்னா தாராளமாக கொடுக்கக்கூடியவன், ஹாஃபிலு அப்படின்னா கைவசப்படுத்துபவன். இந்த தன்மைகளை கொண்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும்போது நமக்கு அல்லாஹ் அதிகம் கொடுக்குறான். நமக்கு எந்த தேவையுமே விட்டு வைக்கவே மாட்டான். நம்ம நிறைய அமல்கள் செஞ்சுருப்போம், ஆனால் நமது தேவைகள் எதுவுமே கபூலாகி இருக்காது. ஆனால் நம்ம ஒரு சின்ன வார்த்தையை கொண்டு நம்ம துஆ செஞ்சுருப்போம், அதற்கு அல்லாஹ் நமக்கு உடனே கபூலாக்கி தருவான். ஏன்னா நம்முடைய அமல்களையெல்லாம் அல்லாஹ் பார்க்குறதில்ல, நம்முடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்குறான். நம்ம அந்த வார்த்தையை எந்த அளவு ஈமானோட சொல்கிறோம், எந்த அளவு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் கவனிக்கிறான். இந்த வார்த்தைகள் போதுங்க, கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு அதிகம் கொடுக்குறான். தாராளமாக கொடுக்கக்கூடியவனே, அது நீ மட்டும்தான்டா அல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் நமக்கு அதிகம் கொடுப்பான். நம்ம எந்த துஆவை கேட்டாலும் நமக்கு அதை கபூலாக்கி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த 2 வார்த்தைகளையும் நம்ம 72 முறை ஓதி முடிச்சுக்கணும். அடுத்தது அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம் அல்லாஹு சமது. அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான். இந்த வார்த்தைக்குமே இந்த பெயருக்குமே ஏராளமான சிறப்பு இருக்குது, ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது. தேவை எனக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லோருமே சொல்ல வேண்டிய அற்புதமான வார்த்தை அல்லாஹு சமது. இந்த திக்ரை எந்த அளவு யார் அதிகப்படுத்துகிறாங்களோ அந்த அளவு அவங்களுடைய தேவைகள் அவங்களுக்கு நிறைவேறும். அல்லாஹ் எந்த தேவையுமே விட்டு வைக்க மாட்டான். அனைத்து தேவைகளுமே இது கபூலாக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகோ அல்லது உங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே கூட இதை நாவால் இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா தேவையும் அல்லாஹ் கபூலாக்கி வச்சுருவான். இன்ஷா அல்லாஹ் அற்புதத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வார்த்தையை நீங்கள் கெட்டியாக பிடிச்சி அதிக அளவில் நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போது இன்றைக்கும் நாளைக்கும் எந்த நேரம் உங்களுக்கு இலகுவாக கிடைக்குதோ 72 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது 8வது திக்ரு யா ஹய்யூ யா கையூம், உயிருள்ளவனே என்றும் அதிலேயே நிலைத்திருக்கக்கூடியவனே. இந்த வார்த்தையும் இஸ்மே ஆசம்னு சொல்லப்படுது. நம்முடைய துஆக்கள் அனைத்துமே கபூலாகும் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இந்த திக்ருக்கு ஏராளமான சிறப்பு சொல்லிக்கிட்டே போகலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரையும் நம்ம 72 முறை ஓதிக்கலாம். அடுத்தது 9வது திக்ரு யா ரஸாக்கு யா வஹாபு. இந்த 2 திக்ருமே நமக்கு அல்லாஹ்விடமிருந்து பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான திக்ரு. இந்த திக்ரையும் நம்ம தனியாக நம்ம திக்ரு செஞ்சாலே அல்லாஹ் நமக்கு அதிக அளவில் ரிஸ்கை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நமது வியாபாரத்தில், வேலைகளில், இன்னும் நம்முடைய வீட்டில், நம்முடைய செல்வத்தில், உணவில் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் ரிஸ்கை தாராளமாக கொடுப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த யா ரஸா யா வஹாபுங்கிறத அதிக அளவில் நீங்கள் திக்ரு செய்யுங்க. இன்னும் யா வஹாப் பெரும் கொடையாளனேன்னு நம்ம அல்லாஹ்வை அழைக்கும் போது அல்லாஹ் நமக்கு அதிகம் கொடுக்குறான். தாராளமாக கொடுக்கக்கூடியவனேன்னு நம்ம கேட்கும்போது அல்லாஹ் நமக்கு தாராளமாக கொடுப்பாங்க. அல்லாஹ் எதை கொடுத்தாலும் அவனுக்கு குறையாது. அதனால் அதிகம் கேளுங்க, அதிகம் அல்லாஹ் கொடுப்பான். எனவே இந்த திக்ரையும் நம்ம 72 முறை ஓதிக்கலாம். அடுத்தது நமக்கு பரக்கத்தை அதிக அளவில் கொண்டு தரக்கூடிய நமது நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அற்புதமான வார்த்தை. இன்னும் இந்த வார்த்தையை நம்ம 100 முறை சொன்னாலே நம்முடைய கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும். இன்னும் நாளை
மறுமை நாளில் நன்மை தீமையை நிற்கக்கூடிய தராசில் அதிக கனமான திக்ர் அப்படின்னா சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இந்த திக்ரையும் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு எந்த நேரம் இலகுவாக கிடைக்குதோ 72 முறை ஓதிக்கோங்க. இந்த திக்ரையும் நீங்கள் வழக்கமாக ஃபஜ்ரில் ஓத தொடங்குனீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு ஒருபோதும் பண பிரச்சனையை கொடுக்க மாட்டான். பண தேவையே உங்களுக்கு இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிற அளவுக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்குவான். இது நமது நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அற்புதமான வார்த்தைகள். எனவே இன்ஷா அல்லாஹ் இதில் சொல்லக்கூடிய இந்த 10 இலகுவான திக்ரையும் நீங்கள் 72 முறை இன்றைக்கு மக்ரிபில் இருந்து ஓத தொடங்கி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஓதி வச்சு இன்ஷா அல்லாஹ் நாளை இஷாவுக்குள்ளே இந்த 10ஐயுமே நீங்கள் ஓதி முடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சபர் மாதத்தில் நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட எந்த துன்பமுமே உங்களுக்கு நெருங்காது. நமக்கு நடக்கக்கூடிய எல்லா காரியமே நமக்கு சிறப்பாக தான் அமையும். ஏன்னா அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிட்டோம் நம்முடைய பிரச்சனைகளையும் நமது தேவைகளையும். அப்படிங்கும்போது நமக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். இதில் இந்த மாதம் தான் தடுக்குது, இந்த மாதம் சரியில்லை, இந்த நாள் சரியில்லை அப்படின்னு நம்ம எந்த குறையுமே சொல்ல வேண்டியதில்லை. அல்லாஹ் படைத்த எல்லா மாதமும் சிறப்பான மாதம் தான், சிறப்பான நாள் தான். நம்ம அல்லாஹ்விடத்தில் எந்த அளவு நெருங்குறோமோ அந்த நாள் நமக்கு மிக சிறப்பான நாளாக அல்லாஹ் மாற்றி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த 10 திக்ரையும் கொண்டு அல்லாஹ்விடத்தில் அதிகம் நெருங்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எந்த தேவையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். இந்த 10 திக்ரையும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் ஓதுங்க. இதை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளுக்காகவும் கேளுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, இன்னும் உங்களுடைய வருங்கால சந்ததிகள் 10 தலைமுறையினர் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு அல்லாஹினுடைய ரஹ்மத்து கருணை கிடைக்கணும், அவங்களுடைய வாழ்வெல்லாம் சிறப்பாக இருக்கணும். நீங்கள் துவா செய்யுங்க. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவா போதும் நமது விதியை மாற்றி அமைப்பதற்கு. ஏன்னா நம்ம இன்றைக்கு இந்த துவாவை நம்முடைய 10 தலைமுறையினர் நல்லா இருக்கணும்னு நம்ம துவா செஞ்சிட்டோம் அப்படின்னா, அந்த துவாவை அல்லாஹ் கபூல் ஆக்கிட்டான் அப்படின்னா அவங்க எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. அல்லாஹ்வினுடைய அருள் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான குறைகளுமே இருக்காது. ஏன்னா நம்ம மரணம் அடைந்தாலும் நம்ம கூட வரப்போகிறது என்ன அப்படின்னா, நமக்காக மற்றவங்க செய்யக்கூடிய அந்த துவாவும் நம்ம மற்றவங்களுக்காக செய்த அந்த துவாவும் மட்டும்தான். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம நம்முடைய வருங்கால சந்ததிகள் எல்லோருமே நல்லா இருக்கணும்னு நீங்கள் துவா செய்யுங்க. அல்லாஹ்வின் மீது ஈமானோடு வாழணும், அவங்க ஈமானோட மௌத்தாகணும். இதற்கு இடையில் அல்லாஹ் அவங்களுக்கு எல்லா அருட்கொடைகளையும் வழங்கட்டும், செல்வ செழிப்பாக வாழட்டும்னு நீங்கள் துவா செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் நமது துவாக்கள் அனைத்தையுமே கபூலாக்கி வச்சுருவான். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்காக கேட்கக்கூடிய எந்த துவாவையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான், நிச்சயம் அதை கபூலாக்குவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான திக்ரை நீங்கள் எல்லா காலங்கள்லையுமே ஓதலாம். இன்றைக்கு வியாழக்கிழமையிலிருந்து நாளை ஜுமா நாள் முடிவதற்குள்ளே ஓதுறது அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு. அதனால் நீங்கள் இதை எந்த நேரத்துலையும் எந்த நாள்லையுமே ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஓதுறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமல். ஏன்னா வியாழன் வெள்ளி அப்படின்னாலே நம்ம நிறைய அமல்கள் செய்வோம் இல்லையா, அதற்காக தான் இன்றைக்கு இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் இதை எல்லா காலங்கள்லையுமே ஓதலாம். இதை எப்போ ஓதினாலும் நமக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். அல்லது இதை முழுவதுமே ஓத முடியாதவங்க நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றையாவது எடுத்து நீங்கள் ஓதுனீங்கனாலும் உங்களுக்கு போதுமானது. இல்லை அனைத்தையுமே நீங்கள் ஓதினாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் அதற்கான நற்கூலியையும் அதற்கான சிறப்பையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ்விடமிருந்து அதிகம் பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.